ஸ்டாக்ஸ் மஹத் சேனலுக்கு வரவேற்கிறோம். இப்போது பங்குச் சந்தையில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். சென்செக்ஸ் 536 புள்ளிகள் சரிந்தது. நிஃப்டி 21,550க்கு கீழே. ஐடி, உலோக பங்குகள் சரிவு. பஜாஜ் ஆட்டோ உயர்வு. அதானி ஹிண்டன்பர்க் வழக்கு. அதானி நிறுவனம், அதானி பவர், அதானி போர்ட்ஸ் பங்குகள் 12 விழுக்காடு உயர்வு. பஜாஜ் ஆட்டோ வாரியம் ஜனவரி 8ஆம் தேதி பங்குகளை திரும்ப வாங்குவது குறித்து பரிசீலிக்கும். இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், ரிலையன்ஸ், HDFC வங்கி பங்குகள் சென்செக்ஸ் குறியீட்டில் சரிவை சந்தித்தன. கார்பன் உமிழ்வை குறைக்க அதானி டோட்டல் கேஸ், ஷிகன் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. டாக்டர் ரெட்டி லாப் அதன் துணை நிறுவனங்களுடன் சேர்ந்து அமாய்ரஸ் நிறுவனத்திடமிருந்து பெண்கள் சுகாதாரம் மற்றும் உணவு சப்ளிமெண்ட் பிராண்டட் போர்ட்ஃபோலியோவான மீனோ லாப்ஸ் வணிகத்தை வாங்கியுள்ளது. CGST மற்றும் மத்திய கலால் வரி கூடுதல் ஆணையரிடமிருந்து சியட் நிறுவனத்திற்கு 19 கோடிக்கும் அதிகமான GST நோட்டீஸ். கிளென்மார்க் ஃபார்மா இந்தியாவில் நீரிழிவு எதிர்ப்பு மருந்து லிராகுலுடேட்டின் பயோசிமிலரை அறிமுகப்படுத்துகிறது. அம்புஜா சிமெண்ட்ஸ்க்கு 29 லட்சம் அபராதம் விதித்து பஞ்சாப் மாநில வரி உதவி கமிஷனர் உத்தரவு. ஹிண்டன்பர்க் அறிக்கைகள் ஆராய்ந்து தேவையான நடவடிக்கை எடுக்குமாறு உச்ச நீதிமன்றம் அரசாங்கத்திற்கும் செபிக்கும் அறிவுறுத்துகிறது. ரெலிகேர் புரோக்கிங்கின் மதிப்பீடுகளின் அடிப்படையில் அதிக ஈவுத்தொகையை செலுத்தும் 5 பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன. அவை கோல் இண்டியா, ONGC, ஆயில் இண்டியா, பவர் கிரிட் மற்றும் பெட்ரோநெட் ஆகும். KC எனர்ஜி மற்றும் இன்ஃப்ரா IPO ஒதுக்கீடு இன்று இறுதி செய்யப்படும். சைடஸ் லைஃப் சயின்சஸ், இந்தியன் ஹோட்டல்ஸ், கண்டெய்னர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, யுனைடெட் ப்ரூவரிஸ் உள்ளிட்ட 4 மிட்கேப் பங்குகள் புதன்கிழமை உச்சத்தை எட்டின. அதானி போர்ட்ஸ், சிப்ல, சன்ஃபார்மா மற்றும் டிவஸ் லாப் உள்ளிட்ட 4 நிஃப்டி 50 பங்குகள் புதன்கிழமை புதிய 52 வார உச்சத்தை எட்டின. ஐர்கான் நிறுவனம் நிர்வாகத்தில் மாற்றங்களை அறிவித்த பின்னர் இந்த பங்கு 6.88% உயர்ந்தது. பாட்னாவின் திட்ட இயக்குனர் பிரமோத் குமார் சிங் மற்றும் தலைமை பொது மேலாளர் சிவில் ரவி சஹாய் ஆகியோர் மூத்த நிர்வாக பணியாளர்களாக இருப்பதை நிறுத்திவிட்டதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது. டாடா ஸ்டீல் சமீபத்திய ராலி பிறகு விலையுயர்ந்த மதிப்பீடுகள் மற்றும் விளிம்பில் அடிப்படை மோசமடைவதை மேற்கோள் காட்டி கோடக் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் பங்குகளை ரெடியூஸ் தரமிறக்கியதை அடுத்து டாடா ஸ்டீல் 3% சரிந்தது. கோல் இண்டியா பங்குகள் இந்த நிதியாண்டில் டிசம்பர் மாதம் வரை 98 மில்லியன் டன் அளவுகளை பதிவு செய்த போதிலும் கோல் இண்டியா பங்குகள் 1.8% சரிந்தன. மோல் மாங்கனீசு தாது உற்பத்தியாளர் டிசம்பர் 2023 இல் மிக உயர்ந்த மாதாந்திர உற்பத்தியை பதிவு செய்த பின்னர் பங்கு 3% இன்ட்ராடே லாபத்தை ஈட்டியது. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா Q3 இல் 20%த்திற்கும் அதிகமான வளர்ச்சியை பதிவு செய்த பின்னர் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா பங்கு 3% உயர்ந்தது. ஹீரோ மோட்டோகார்ப் நிறுவனம் டிசம்பர் மாதத்திற்கான பிளாட் விற்பனையை அறிவித்த பின்னர் 2.28% சரிந்தது. இந்நிறுவனம் 3,93,952 யூனிட்டுகளை விற்றுள்ளது. இது 3,94,179 யூனிட்டுகளுடன் ஒப்பிடும்போது 0.05% குறைந்துள்ளது. RVNL 123.36 கோடி ரூபாய் மதிப்பிலான வர்க்கலா சிவகிரி திட்டத்தில் 49% பங்குகளை வாங்கிய பிறகு RVNL பங்குகள் 2.65% உயர்ந்தன. டிமார்ட் அவென்யூ சூப்பர் மார்ட்டின் வருவாய் 17.19% உயர்ந்து 13,247.33 கோடி ரூபாயாக இருந்தது. இருப்பினும் அவென்யூ சூப்பர் மார்ட்டின் பங்குகள் 3.98% சரிந்தன.